சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, சற்று குழப்பங்கள் அதிகமா நிறைந்த ஒரு வாரமா இருக்குங்க. இந்த வாரத்த பொறுத்தவரை பார்த்தோன்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு, உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ, உங்களுக்கு வந்து மேல பெரியவங்ககிட்டயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2, 3 தடவ பார்த்தோம் அப்டின்னா, ஆலோசனை பண்ணி நீங்க அந்த விஷயத்த செய்யக்கூடிய ஒரு வாரமா அந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா அவசரப்பட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தோன்னா, அந்த வாரத்த பொறுத்தவரை பார்த்தோன்னா, அது உங்களுக்கு பின்விளைவுகள ஏற்படுத்தலாம். குறிப்பா நீங்க செய்யக்கூடிய செயல்கள விழிப்புணர்வோட எச்சரிக்கக்கூடிய வாரமா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இருக்குது. இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்டின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றீங்க. புதுசா ஏதோ செயல் தொடங்க போறீங்க அப்டின்னா, அத நீங்க அதிகமா யார்ட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம இருந்தீங்களே போதும். அந்த விஷயத்துல வந்து பார்த்தா நீங்க வந்து ஜெயிச்சுருவீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோம்னா, குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஸோ, அத வந்து பார்த்தா முடிஞ்ச அளவு சமாளிக்க முயற்சி பண்ணுங்க. அதே மாரி இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, ஒரு சில நபர்கள் பார்த்தோம்னா, எதிர்பாராத வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, செலவுகள் வர்றது, ஒரு சிலர் பார்த்தோம்னா, எதிர்பாராத விதமா உடல்நிலை பாதிக்கப்படுறது. ஸோ, இந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ, ஹெல்த்ல கொஞ்சம் அதிகப்படியா அக்கறை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு பார்த்தோம்னா, காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள வந்து பார்த்தோம்னா, முக்கியமான முடிவுகள்ல ஒரு தடவைக்கு நெறைய யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோம் அப்டின்னா, அடுத்த ஒரு சில காலங்கள் வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுடைய பேர வந்து நின்னு பேசும். அதனால வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு.